துரோகி ஒத்தரிக்கை எங்ககிட்ட எல்லார்கிட்ட மீக்குது. ஷைத்தான் ரெண்டாவது ஆள். ஃபர்ஸ்ட் ஆள் ஒத்தரிக்கை எங்களோட ரத்தத்தோட. நப்சு அம்மாரா, பாவத்தை தூண்டும் நப்சு, அவர் தான் கேடு கெட்டவன். அதுக்கு பிறகுதான் ஷைத்தான். ஷைத்தான் ரெண்டாவது ஆள். அந்த நப்சு அம்மாரா சொல்லுது, வாப்பா 13 ராவு 14 ராவு 15 ராவு உடுபடாம தராவியை தொழுதுட. ஒரு நாள் 20 மேட் பார்த்தா எந்தையாம் மேட் பார்த்தாராம், வெத்தினாம் தோத்தாம், யாருக்கோ கப் யாருக்கோ சல்லி, இவர் தோத்தாமே வெத்தினாமே பேச்ச காத்துல விட்டாரு. 20 ரக்காத்தையும் தொழவே இல்லை. என்ன நிலைமை? இப்ப அந்த தராவிய தொழுகை பெருநாள் ராவிய தொழிலுமா? பெருநாள் முடிஞ்சதுக்கு பிறகு தொழிலுமா? சரி, தொழுந்த நன்மை இருக்குதா? தராவி என்று சொன்னதே ரமலான்ல மட்டும்தானே. அதுதானே சொன்னேன், ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்லு, ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லு. ஷவ்வால் புற காண காட்டினான். கண்டுட்டு உலமாசம் அறிவிச்சிட்டு நாங்க கண்டுட்டோம், நாளைக்கு ராவைக்கு பெருநாள் தானே தவிர தராவி தொழிலாது. ரமலான்ல எல்லா இபாதத்தையும் தொடர்ந்து செய்ய வேண்டியதான். இல்ல தராவிய தவிர. அருமையான பேரன்பு பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு மாதம் நம்மை விட்டும் மென்பட்டும் வேகத்தில் கடந்து செல்கிறது. லைலத்துல் கத்ருடைய இரவு ஒன்றோ சொன்னது போன்று முடிஞ்சிருக்கும், அல்லது இன்னும் முடியல, இனியாவது வர இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த உம்மத்தினர்களுக்கும் கொடுக்கப்படாத ஆக பெரிய சங்கியான இரவை அல்லாஹு தஆலா எனக்கும் என்னுடைய உம்மத்தினர்களுக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஏன் லைலத்துல் கத்ருடைய ராவு? லைலத்துல் கத்ர் என்ன? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ருடைய இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்கள் என்று சொன்னா 83 வருஷமும் 4 மாசம். ஒரு ராவேல அல்லாஹ் 83 வருஷம் இபாதத் செஞ்ச நன்மையை தாரான். ஏன் லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாவுக்கு கொடுக்கணும்? அல்லாஹ்வுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கல, கலீமுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கல, நஜியுல்லா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாவுக்கு ஒரு விஷயத்துல கவலை வந்துட்டு, ஏன் லைலத்துல் கத்ருடைய இரவு? புகாரி ஷரீஃப் ஒரு சில செய்திகளை சொல்லி தரும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாவுடைய உம்மத்தினர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எல்லாம் 600 வருஷம், 700 வருஷம், 850 வருஷம், 900 வருஷம், 1000 வருஷம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாவுடைய உம்மத்துக்கு எவ்வளவு காலம்? 1000 வருஷமா? மஹாபைன சித்தீன இலா சபீன், 60 வயதிற்கும் 70 வயதிற்கும் உட்பட்ட காலம். அப்ப சிலவங்க யோசிப்பாங்க, 70 தாண்டி வாழ்றவங்க இருக்காங்களே, அது 1000 ஒரு சிலர். இப்ப செல்றதுக்கே பயங்கரம். 17 வயசு வாலிபர் ஒருத்தர் மௌத்தாம், திருமணம் முடிச்சு அடுத்த நாள் ராவு மௌத்தாம். 25, 30, 35 வயசு தான், 60 விட இன்றைக்கு மௌத்தாகிறாங்க. மௌத்துக்கு எப்பேண்டு இல்ல. இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாவுக்கு கவலை வருது, ஏன் உம்மத்துக்கு சொற்ப காலமே, அதுக்கு முன்னால் உள்ளவங்க எல்லாம் 1000, 800, 700 வருஷம் என்று வாழ்ந்து நல்ல இபாதத் செஞ்சாங்களே, ஏன் உம்மத்துக்கு போதாது? எப்பயும் உம்மத்துடைய கவலை தானே அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாவளை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு அவங்களோட பேர்ல ஸலவாத்து சொல்கிறோம். இப்ப இந்த கவலையை அல்லாஹ் நீக்கத்தான் லைலத்துல் கத்ருடைய இரவை கொடுத்து ஒரு நாளுடைய வேலைய அல்லாஹ் 83 வருஷத்துடைய இபாதத்தை கொடுக்கிறான். அப்படி ஒருத்தருக்கு, நல்ல ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு வருஷமாக 10 தடவை லைலத்துல் கத்ருடைய ராவு கிடைச்சா என்ன நிலைமை அவர்கிட்ட? அல்லாஹ் அந்த கூட்டத்துல எல்லா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. அடுத்த ஒரு விஷயம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாவங்க கிட்ட உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான், லைலத்துல் கத்ருடைய ராவை அறிவிக்க வந்தாங்க. எப்ப, எந்த ராவு? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. ஃபதலாஹா ரஜுலானி மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள்ல 2 மனிதர்கள் அடிச்சு கொள்றாங்க. இதை வச்சு நல்லா விளையங்கொள்ளணும். அடிச்சு கொள்றாங்கன்னு சொன்னா 25ஆம் ராவா 27ஆம் ராவா அந்த லைலத்துல் கத்ர் அல்ல. அடிச்சு கொலையலாது, ஏசி கொலையலாது, திட்டி கொலையலாது. எல்லாரும் நல்ல குணத்தோடு ஈக்கோணும், அமைதியாயிக்கோணும், இபாதத்தோடு ஈக்கோணும், அஹ்லாக்கோடு ஈக்கோணும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறவங்களா ஈக்கோணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க வந்தாங்க. அவங்க சொல்றாங்க,
பிறகு ஹரஜ்து லி உக்பிரக்கும் பிலைலத்தில் கத்ர், சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, நான் லைலத்துல் கத்ருடைய ராவு எப்ப எந்த ராவு என்று அறிவிக்க வந்தேன். ஆனால் ஃபதலாஹா ஃபுலானுன் வ ஃபுலான், இன்னார் இன்னார் மனிதர் அடிச்சு கொண்டாங்க, ஃபருஃபியத், அது உயர்த்தப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, வஅஸா அய்யகுன கைரல் லக்கும், அது உயர்த்தப்பட்டது, மறக்கப்பட்டது உங்களுக்கு மிச்சம் சிறந்தது. அத நீங்க ஃபல்தமிசு ஃபில் ஹாமிஸா வஸாபியா வத்தாசியா, அது 25ஆம் ராவில், 27வது ராவில், 29வது ராவில் அதை தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள். புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். நேற்று இரவு முடிஞ்சிட்டோ, இனி நாளை இருக்கு வருமோ, அதுக்கு அடுத்த நாள் 29ஆம் ராவுக்கு வருமோ, அல்லாஹு ஆலம். இன்னொரு ரிவாயத்துல வருது, பைஹக்கீல் அஹ்மதுல சஹீஹான ஹதீஸ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சஹாபி வராங்க, வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் எப்ப லைலத்துல் கத்ருடைய ராவு? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபகால ஃபீ ரமலான் ஃபில் அஷ்ரில் அவாஹிர், ரமலான் மாசத்தின் கடைசி 10 நாட்களில். 10 நாட்கள் சொல்லிட்டு இப்படின்னு சொன்னாங்க, ஃபஇன்னா ஃபீ லைலத்தின் வித்ரின், ஒற்றைப்படை இரவில், 21ஆம் ராவு, 23வது ராவு, 25ஆம் ராவு, 27ஆம் ராவு, 29ஆம் ராவு சொல்லிவிட்டு சொன்னாங்க, மன் காமஹா ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பி, அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை யார் கண்டுபிடிச்சி அன்றைய இரவில் ஈமானோடு முழுமையாக முஹஸ்துதிக்கல்ல, அடுத்தவர்களுக்காக அல்ல, அல்லாஹுக்காக நன்மையை நாடியவராக ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்கிறாரோ, ஒரு ஸலவாத் ஓதுகிறாரோ, தொழுகையில் ஈடுபட்டு இருக்கிறாரோ, துஆ செய்கிறாரோ, சதகா தான தர்மம் கொடுக்கிறாரோ, எப்படியோ இபாதத்தில் இருக்கிறாரோ, அவருடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சு விட்டான். இத சொல்லிட்டு முடிக்கல. இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்காங்க அதனுடைய அடையாளங்கள். லைலத்துல் கத்ருடைய இரவு எப்படி நீங்க பார்த்து கொள்வீங்க, எப்படி கண்டுகொள்ளணும்? அன்னஹா லைலத்துன் பல்ஜத்துன், அந்த இரவு ஏனைய இரவுகளை விட மிக பிரகாசமா இருக்கும். சாஃபியத்துன் சாக்கினத்துன், ஏனைய ராவுகளை விட சத்தங்கள் இருக்காது, மிக மிக அமைதியாக இருக்கும். லஹாரத்துன் வலா பாரிதா, அன்றைய இரவில் ஏனைய நாட்களை விட அதிகமான சூடுமிக்காது, அதிகமான குளிருமிக்காது, நடுத்தரமான இரவாக இருக்கும். கஅன்னஃபியா கமரன் சாத்தியா, அன்றைய இரவு ஏனைய இரவுகளை விட சந்திரன் மிக தெளிவாக இருக்கும். ஒவ்வொரு நாள் இரவுக்கும் மலக்குமார்கள் ஷைத்தானுக்கு நட்சத்திரங்களால் வீசி அடிப்பாங்க. ஆனா லைலத்துல் கத்ருடைய ராவில ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் ஷைத்தான்களுக்கு நட்சத்திரங்களால வீச மாட்டார்கள். ஒவ்வொரு நாள் சூரியன் வெள்ளனைக்கு காலையில உதயமாகும் பொழுது ஷைத்தானிய கொம்பு வெளியே வருகிறது, ஷைத்தானும் வெளியே வாரான். அதனால் தான் சூரியன் வெளியே வார டைமுக்கு தொலைவானம் என்று சொல்லி மக்ரூ தஹரீமா, சூரியன் உதிச்சு 20 நிமிஷத்துக்கு பிறகுதான் தொழுகையை ஆரம்பிக்கும். இஷ்ராக் தொழணும், அடுத்தடுத்த தொழுகை 20 நிமிஷத்துக்கு பிறகு. ஆனா லைலத்துல் கத்ருடைய இரவு அடுத்த நாள் சூரியன் உதயமாகும் பொழுது ஏனைய நாட்களில் ஷைத்தான் சூரியனோடு வாரது போன்று அந்த நாளில் ஷைத்தான் வரமாட்டான், சூரியன் மட்டும்தான் வரும். அதுபோல் லைலத்துல் கத்ருடைய இரவில் எல்லா பொருட்களும் அல்லாஹ்வை சஜதா செய்கின்றன. மரம் மட்டைகள் எல்லாம் விழுந்து சஜதா செஞ்சிட்டு அப்படியே இருந்த இடத்துக்கு போய்த்திடுது. அப்துல்லா இப்னு அபி லுபாபா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நான் 27வது ராவு ரமலான்ல நான் கடல்ல குளிச்சேன். குளிக்க கூடிய நேரத்துல ஏன்ன நாக்குக்கு அந்த கடல் தண்ணி பட்டுட்டு, பட்டுடனே கடல் தண்ணி மிக மிக இனிப்பாக இருந்தது என்று அப்துல்லா இப்னு லுபாபா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. இப்ப சொல்லப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் சஹீஹான விஷயங்கள். இப்ப இதெல்லாம் வச்சுக்கொண்டு நாளைக்கு 27ஆம் ராவே சிலவங்க போய்த்து தராவி தொழில் முட்டுட்டு கடலை போய்த்து செக் பண்ண பார்த்துடுவான இனிப்பா உப்பாண்டு. அது எங்களுக்கு விளங்காது. நாங்க போய்த்து செக் பண்ண இருக்கக்கூடிய உப்பு தண்ணியை விட இந்த உப்பு தண்ணியா தான் இருக்கும். அது யாருக்கு விளங்கும்? அல்லாவுக்கா தன்னை அழிச்சு கொண்டவங்க, அல்லாவுக்கு பயந்தவங்க, சாலிஹீன்கள், சூஃபியாக்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், முழுக்க முழுக்க அல்லாவை பயந்தவர்களுக்கு தான் விளங்கும், எங்களுக்கு விளங்காது. நாங்க யாரு? சேத்த கண்ணா மிரிக்க தண்ணிய கண்டா கழுகிற, பள்ளி வந்தா இஸ்திக்பாரும் அழுகையும் பயானும் தௌபாவும், பள்ளிக்கு வெளியே போனதுக்கு போற பொய் அக்ரிமெண்ட்டும் பொய் பேசியதும் கோல் சொல்லுவதும் அடுத்தூட்டு செய்தியும் முன்தூட்டு செய்தியும் எல்லா செய்தியும் பள்ளி வெளியே போனதுக்கு போறது. பாங்க சொன்னா பள்ளி உள்ள வந்து தொழுகிற, வெளியே போய் பிசினஸ்ல இருந்தா
நல்ல சாமன மோசமான சாமன நல்ல சாமன் சொல்லி விக்கிய அவருக்கோனும் எப்படி பொருள்